விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் வாபஸ் ஆனதால் இன்று முதல் அனைவரும் பணிக்கு திரும்புகின்றனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் 33 நாட்களாக நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. அமைச்சர்கள் சாமிநாதன், செந்தில் பாலாஜி, கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விசைத்தறி உரிமையாளர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி உரிமையாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் காரணமாக 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிந்துள்ளதாகவும் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களும் இருதரப்பும் இங்கே வந்து பேசப்பட்டது. நம்முடைய தொழிலாளர் துறையினுடைய கூடுதல் ஆணையர் உள்ளிட்ட அந்த துறையினுடைய அலுவலர்கள் இங்கே கலந்து கொண்டார்கள். சுமூகமாக முடிவுற்றிருக்கிறது. இன்றைக்கு இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக ஏற்கனவே போராட்டம் நடத்தியது. சோமனூரில் நடந்த அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதாவது விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள். அதே நேரத்தில் உற்பத்தியாளர்களும் நம்முடைய அரசினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த கூலி, அதாவது பல்லட ரகங்களுக்கு 10% சோமனூர் ரகம் என்பதற்கு 15% கூலியும் தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவெடுக்கிறது.